நான் ஒரு கிரிமினல் லாயர். இந்த வேலையோட தன்மையே மற்றவங்களுக்கு எதிராக வாதாடுறது தான். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருந்துட்டு எப்படி என்னை சுற்றி இருக்கிறவங்க கூட அன்பாக இருக்கிறது? நம்ம பாரத தேசத்தில் ரொம்ப புகழ்பெற்ற பழம்பெரும் முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கௌஷிக். அவர் பிரபலமாகிறதுக்கு முன்னாடி ஒரு சன்னியாசியாக இருந்தப்போ ஒரு நாள் இவர் ஆற்றுல குளிச்சுட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து தன்னோட காலை நேர தியானத்தை பண்ணிகிட்டு இருந்தார். தியானத்தில் அவரோட தலை கொஞ்சம் மேல் நோக்கி இருந்தது. மரத்து மேலே இருந்த ஒரு பறவை அப்போ பார்த்து அசிங்கம் பண்ணிடுச்சு. பறவைன்னா அப்படி தானே, அதோட வேலையை அது பண்ணதானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் புவியீர்ப்பு விசையும் பறவைக்கு உதவியாக இருந்ததால் அது நேராக வந்து அவரோட முகத்திலே விழுந்துடுச்சு. அவருக்கு ரொம்ப கடுமையாக கோபம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ தான் ஆற்றுல மூழ்கி எழுந்து தியானத்தில் உட்காந்தாரு. ஆத்திரத்தில் அப்படியே அந்த பறவையை பார்த்து ஒரு முறைச்சார். அப்படியே அந்த பறவை தீ பிடிச்சி கருகி சாம்பலாயிடுச்சு. இப்படி ஆனதும் அவருக்கு ஒரே பூரிப்பு, அட நம்ம தியானம் சூப்பராக வேலை பண்ணுதேன்னு. அப்புறம் அவரோட தியான பயிற்சியை முடிச்சுட்டு உணவுக்காக ஊருக்குள்ளே போனார். ஏன்னா ஆன்மீக பாதையில் இருக்கிறவங்க சம்பாதிச்சு வாழக்கூடாது, பிச்சை எடுத்து தான் வாழணும். அதனால் அவர் டவுனுக்குள்ளே போனார். போய் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்று பிக்ஷாந்திகின்னு கத்துனார். அப்படின்னா தர்மம் பண்ணுங்கன்னு அர்த்தம். பொதுவாக இந்த கலாச்சாரத்தில் ஆன்மீக பாதையில் இருக்கிறவர் சாப்பாட்டுக்காக உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்னாருன்னா உங்கள் குழந்தைங்க சாப்பிட்டுச்சோ இல்லையோ முதல்ல அவருக்கு சாப்பாடு போட்டுடணும். ஏன்னா அவர் எல்லாத்தையும் திறந்தவர். அவர்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, உண்மை உணரணுங்கிற உயர்ந்த நோக்கத்தில் அவர் இருக்கிறதுனால அவருக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துடணுங்கிறது மரபு. அதுதான் நம்ம கலாச்சாரம். So he said Bhikshandehi. உள்ளே இருந்து உடனே ஒரு பெண்ணோட குரல், நான் வரேன் கொஞ்சம் பொறுங்கன்னு வந்தது. அவர் குரலை உயர்த்தி கோபமாக Bhikshandehi சத்தமாக கத்துனாரு. ஏன்னா காலையில் தான் அந்த பறவையை கோபத்தாலேயே எரிச்சார். அதனால் கொஞ்சம் கர்வத்தோடு கத்துனார். அந்த பொண்ணு கொஞ்சம் பொறுங்க நான் வரேன்னு சொன்னான். அதுக்குள்ளே அவர் இன்னும் குரலை உயர்த்தி Bhikshandehi கத்துனாரு. அப்பவும் வரலன்னதும் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருந்தார். But he went on shouting. அப்புறம் அந்த பொண்ணு வெளியில் வந்ததும் கோபமாக அவகிட்ட, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை இப்படி காக்க வச்சிருப்ப? நான் ஒரு சன்னியாசி, என்னையவே இப்படி காக்க வைக்கிறியான்னு முறைச்சி பார்த்தார் அந்த பொண்ணு. அதுக்கு அந்த பொண்ணு, என்ன அப்படி முறைச்சி பார்க்காதீங்க, நான் ஒன்றும் அந்த பறவை இல்லைன்னு சொன்னான். அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா இன்னைக்கு காலையில் தான் அது நடந்தது. நியூஸ் பேப்பரில் கூட வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அந்த காலத்தில் யாராலையும் ட்வீட் கூட பண்ண முடியாது பறவைகளை தவிர. அந்த பறவையும் இறந்து போயிடுச்சு. அவர் ஆச்சரியத்தில், உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் என்னோட கண் பார்வை இல்லாத கணவருக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தேன். அதனால தான் உங்களை காக்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு அப்படி என்ன அவசரம்? நான் தான் வரேன்னு சொன்னேன் இல்லைன்னு கேட்டா. அதுக்கு அவரு, அதை விடு, அந்த பறவை விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு சொல்லுன்னு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணு, இந்த மாதிரி அகங்காரத்தால் நடந்துக்கிற உங்களால் அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னான். அவரோட அகங்காரம் கொஞ்சம் தெளிஞ்சு, தயவு செஞ்சு என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கோங்க, உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கணும்னு கெஞ்சினார். அதுக்கு அந்த பொண்ணு, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், என்னால் யாருக்கும் கற்றுத்தர முடியாது. உங்களுக்கு ரொம்ப கற்றுக்கணும்னு ஆர்வம்னா என்னோட குருக்கிட்ட போய் கற்றுக்கோங்க, நான் அவரோட அட்ரஸ் தரேன்னு சொன்னான். அவர் சரின்னு சொன்னதும் அட்ரஸ் கொடுத்து எப்படி போகணும்னு வழி சொன்னான். அவரும் அந்த வழியை பின்பற்றி போனார். அது சந்தை இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு. அப்புறம் இன்னும் சந்தைக்கு உள்ளே போய் கடைசியாக ஒரு கசாப்பு கடையெல்லாம் இருக்கிற தெருவுக்குள்ளே போனார். அவர் ஒரு பிராமணர். கசாப்பு கடை பக்கம் ஒரு பிராமணர் போனாலே குற்றம்தான். அங்கே சுற்றி ஒரே இறைச்சியாக தொங்குறத பார்த்தாரு. அவருக்கு டவுட் வந்துடுச்சு, ஒருவேளை தப்பான அட்ரஸ் கொடுத்துட்டாங்களோன்னு.
அங்கே சுற்றி இருக்கவங்க கிட்ட கேட்டார் இந்த அட்ரஸ் கரெக்டானு. அவங்க கரெக்ட் தான், இந்த கடை தான் போங்கன்னு சொன்னாங்க. அந்த கடைக்குள்ளே பார்த்தா ஒருத்தர் ரத்தம் செதற செதற கொடூரமாக ஆட்டை வெட்டிக்கிட்டு இருந்தார். இவர் யோசிச்சார், கண்டிப்பாக இவர் ஒரு குருவாக இருக்க முடியாது. அப்படியே குருவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கசாப்பு கடைக்காரர்கிட்ட நான் கற்றுக்க மாட்டேன்ப்பா. நான் ஒரு பிராமணன், இவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்பலான்னு திரும்பும்போது அந்த கசாப்பு கடைக்காரர் அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டு, வாங்க இங்க, அந்த பொண்ணு அனுப்பின ஆள் தானே நீங்கன்னு கேட்டார். Now he went and stood there. அந்த ரத்த வாடையில் அவரால் அங்கே நிற்க கூட முடியல. ஆனால் அவருக்கு ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே என்னடானா அந்த பொண்ணு பறவையை பற்றி பேசுது, இங்கே என்னடானா அந்த பொண்ணு தான் என்னை அனுப்பியிருக்கான்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படியே குழப்பத்தில் நின்றுட்டு இருந்தார். அந்த கசாப்பு கடைக்காரர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னாரு. He just stood there. அப்புறம் கறிக்கடைக்காரர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு கடையை மூடிட்டு வாங்க போகலான்னாரு. சும்மா வாங்க, உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நம்ம அங்கே போய் பேசலான்னாரு. பிராமணரும் அவர் கூடயே போனார். வீட்டுக்கு போனதும் அவரை உட்கார வச்சுட்டு இவர் உள்ளே போனார். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அவர்கிட்ட சொன்னார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, படுத்த படுக்கையாக இருக்கிற என்னோட அம்மா அப்பா இருக்காங்க, அவங்கள முதல்ல நான் சாப்பிட வச்சுட்டு வந்துடுறேன்னாரு. அப்புறம் அவர் உள்ளே போய் உடம்பு சரியில்லாத தன்னோட தாய் தந்தையை கவனிச்சுட்டு திரும்ப வந்து ஒரு வழியாக உட்காந்தாரு. இப்போ பிராமணர் அவர்கிட்ட கேட்டார், காலையில் அந்த பொண்ணு என்னடானா நான் எரிச்ச பறவையை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தா, நீங்கள் நான் வர்றதுக்கு முன்னாடியே என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தீங்க, இதை எப்படி பண்ணுறீங்க, எனக்கும் இதை கற்றுக் கொடுங்கன்னாரு. அவர் சொன்னார், சும்மா ஏதாவது ஒரு உயிரை முழு ஈடுபாட்டோட கவனிச்சுக்கிறது எப்படின்னு கற்றுக்கோங்க, அது எதுவாக வேணால் இருக்கட்டும். அந்த பொண்ணு அவரோட பார்வையில்லாத கணவரை கவனிச்சுக்கிறா, நான் என்னோட வயசான பெற்றோர்களை கவனிச்சுக்கிறேன். கறிக்கடையில் நான் ஆடு வெட்டும்போது கூட கருணையோட எந்த அளவுக்கு அதுங்களுக்கு வேதனையை குறைக்க முடியும்னு பார்த்து தான் வெட்டுறேன். நான் ஏன் இந்த வேலையை தேர்ந்தெடுத்தேன்னா, என் இடத்துல வேற யாராச்சும் இருந்தால் அவங்க இந்த உயிரை ரொம்ப கொடுமைப்படுத்தி கொள்வாங்க. ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை கறிக்கடைக்காரருக்கும் கிரிமினல் லாயருக்கும். கருணையோடு செய்யுங்க, அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் ஒருத்தருக்கு எதிராக வாதாடி மரண தண்டனையே வாங்கித்தர வேலையை பார்த்தாலும் சரி, அந்த வேலையை கூட அற்புதமாக செய்ய முடியும் கருணை உணர்வோடு இருந்தால். அதனால் இது ஒரு விஷயமே இல்லை நீங்கள் எந்த மாதிரி வேலையில் இருக்கீங்கிறது. நீங்கள் கைதிகளை தூக்கில் போடுற வேலையில் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் கருணையோடு செய்ய முடியும். இந்த மாதிரி தீவிரமான வேலைகளையும் நம்மளால் கருணையோடு செய்ய முடியும் தானே.